வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய கூலிப்படைக்கு ஸ்ரீலங்காவில் ஆளணி திரட்டல். ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி உட்பட்ட 2 கைது. வடக்கில் காணி உறுதிகளை கைமாற்ற இடைக்கால தடை. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் அறிவிப்பு. அன்னை பூபதி ஊர்தியை கண்காணித்து தொடரும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை. நினைவேந்தலை எழுச்சியுடன் நடத்த ஏற்பாட்டாளர்கள் முடிவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்க ஜேவிபி 7 அம்ச திட்டம். ஆவணத்தை பேராயரிடம் கையளித்த தேசிய மக்கள் சக்தி. இந்திய பொதுத் தேர்தல் வாக்களிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் ஆரம்பம். வாக்களிப்பு இயந்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகள் விழுவதான குற்றச்சாட்டில் உச்சநீதிமன்றம் தலையீடு. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை அழிக்க கோரும் இஸ்ரேலிய நிதியமைச்சர். மத்திய கிழக்கு போர் நிலவரத்தை தணிக்க ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அழைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினரை வெளியேறுமாறு வலியுறுத்தி உயிர் நீத்த அன்னை பூபதியின் 36வது நினைவேந்தல் நாளை கடைபிடிக்க உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் தொடர்பாக ஏற்பாட்டாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அன்னை பூபதியின் நினைவிடத்தில் திட்டமிட்டபடி நினைவேந்தல் முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். அமைதி காக்கும் படையினி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988 ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கணபதி பிள்ளை பூபதியம்மாள் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். இந்த நிலையில் அன்னை பூபதியின் திருவுருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பவனி கடந்த 13ஆம் தேதி தியாகி திலீபனின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மட்டக்களப்பை சென்றடைந்துள்ளது. அன்னை பூபதியின் 36வது நினைவு தினம் மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அவரின் நினைவிடத்தில் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். பின்தொடர்ந்து அரசனுடைய புலனாய்வாளர்களும் போலீசாரும் மிக மோசமாக வந்து எங்களுடைய செயற்பாட்டாளர்களையும் பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய அஞ்சல் நிகழ்வுகள், எங்களுடைய அகவணக்க நிகழ்வுகள் சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாவலடியிலே அமைந்திருக்கின்ற அன்னாருடைய சமாதிக்கு மக்கள் வருகை தந்து நாளைய தினம் எங்களுடைய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே அந்த 4 மணிக்கு நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த நடைபவனியில் அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் பொது அமைப்புகள், ஏனைய அரசியல் தரப்புகள் அனைவரும், சமய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நடைபவனியிலே அங்கிருந்து சமாதி வரையும் அந்த நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே மக்கள் அனைவரும் இந்த நடைபவனியில் கலந்து கொள்ள வேண்டும். அன்னையர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக உண்ணா நோம்பி இருந்தாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்ற அடிப்படையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை அரசினுடைய அடக்குமுறை இருந்தும் நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த விடயத்தை வந்து எங்களுடைய தலைமுறையினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஷ்ய ராணுவத்தில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து இலங்கையர்களிடம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட 2 ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் கூலிப்படையினரால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ வீரர்கள் இணைவது தொடர்பான விடயம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து அண்மைய நாட்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் கூலிப்படையினரை இருதரப்பு ராணுவத்திலும் இணைத்துள்ள செய்தி கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்ட ஓய்வு பெற்ற மேஜர் தர இராணுவ அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பாரியபொல பகுதியை சேர்ந்த இராணுவ அதிகாரி ஒருவரும் கண்டியைச் சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரும் சட்டவிரோதமாக 43 பேரை இலங்கையில் இருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கைதான 2 பேரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய மற்றும் உக்ரைன் ராணுவங்களில் சட்டவிரோதமான வழிமுறைகளூடாக இணைய வேண்டாம் என முப்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு கடந்த 1ஆம் தேதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்தமை குறித்து மாகாண மக்கள் மத்தியில் கரிசனை ஏற்பட்டுள்ளது. வடக்கில் காணி உரிமம் வழங்கும் செயற்றிட்டத்தை எதிர்வரும் மே மாதத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்வதை இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் கூறியுள்ள போதிலும் இந்த தீர்மானம் மக்களின் தேவை சார்ந்த செயற்பாடுகளை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை மக்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளாது நிலக்கீழ் குழாய் கிணறுகளை அமைப்பதை நிறுத்துமாறு வடமாகாண ஆளுநர் பணிப்புரை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்படும் மற்றும் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுக்கும் வகையில் அனுமதி வழங்குவதற்கான கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தவானந்த தலைமையில் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான சால்சினே பிரசன்னத்துடன் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் வீட்டுத் திட்டம், காணி விடுப்பு, குடிநீர் வழங்கல், வீதி அமைப்பு மற்றும் புனரமைப்பு, விவசாய நிலங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது. யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் மற்றும் பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபைகளின் செயலாளர்கள், துறைசார் அரச நிறுவனங்களிடம் அதிகாரி உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்திலே எனக்கு அறிக்கையிடப்பட்டதன்படி 90,000 பேருக்கு உரிமம் வழங்க வேண்டிய ஒரு கணிப்பீடு எங்களிடம் இருக்கின்றது. அதிலே ஏறக்குறைய 20,000 பேருடைய காணிகளிலே லேண்ட் டிஸ்பியூட், அதாவது காணிகளுக்கிடையே முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட 60,000 பேருக்கு உடனடியாக அந்த உரிமத்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றன என்னுடைய மாகாண காணி ஆணையாளர் என்னிடம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த 60,000 உரிமங்களையும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார். எனவே அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளரிடமும் திணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன். மீள்குடியேற்றும் பணிகளை இந்த வருட இறுதிக்குள்ளே முடிவெடுக்கும்படி ஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். நீங்களும் இந்த நகராபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சரோடு அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தீர்கள். எங்களுக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல சவால்கள் இருக்கின்றன. அவற்றிற்காக ஒரு விசேட கூட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த மக்களை மீள்குடியேற்ற ஏறக்குறைய 1,500 மக்கள் நண்பர்கள், உறவினர்களோடு இருக்கின்றார்கள். அவர்களை மீள்குடியேற்றும் செயல்பாட்டுக்காக நாங்கள் ஒரு விசேட கூட்டத்தை நடத்தி அந்த திட்டத்தை நாங்கள் காய்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் முரளிதரன் தலைமையில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரதேச செயலக ரீதியாக இதுவரை காலமும் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு அதற்கான தீர்வு திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளது. சட்டவிரோத மண்ணகழ்வு, மேய்ச்சல் தடை பிரச்சினை, அதிகார துஷ்பிரயோகங்கள் உட்பட பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. உயிர்த்த தாக்குதல் தொடர்பான விசாரணை விடயத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தம்மை ஏமாற்றியதாக கொழும்பு மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்த போதிலும் அந்த உறுதிமொழியை கோட்டாபய ராஜபக்ஷ நிறைவேற்றவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மையை வெளிக்கொணர சரியான வேலை திட்டம் அவசியம் எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தண்டிக்கப்படுவார்கள் என அந்த கட்சியின் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் இன்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்துள்ளனர். இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது தொடர்பான கட்சியின் 7 அம்ச அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கட்சியின் சட்டத்தரணி சுனில் வட்டகல, இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று எதிர்வரும் 21ஆம் தேதியுடன் 5 வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த தரப்பினரை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை கண்டறிந்து ஆட்சியில் உள்ள தரப்பினர் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என இதுவரை காலம் காத்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் இந்த தாக்குதலின் குற்றவாளிகள் மற்றும் பிரதான சூத்திரதாரிகள் உயர்மட்ட அரசியல் சக்திகளினால் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தமது ஆட்சியில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். சர்வதேச பிணைமுறி உரிமையாளர்களுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு ஆதரவளிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இருதரப்பு கொள்கை அளவில் தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் முறையான மதிப்பீட்டை வழங்குவதாகவும் சர்வதேச நிதியத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களிடமிருந்து பெற்ற $12 பில்லியன் பெறுமதியான கடனை மறுசீரமைப்பதில் தோல்வி ஏற்பட்டதாக இந்த வார ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்திற்கான 2வது மதிப்பீட்டை நிறைவு செய்வதற்கு முன்பாக நிதியத்தின் ஆதரவு திட்டத்திற்கு இணக்கமான அளவுருக்கள் மற்றும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களை நடத்தும் முறைமை தொடர்பான ஒப்பீடுகளின் தேவைகள் தொடர்பாக உடன்படிக்கையை எட்ட முடியும் என நம்புவதாக நிதியத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பும் தமது கலந்துரையாடல்களை விரிவாக தொடர்வதற்கு தாம் ஊக்குவிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணைமுறை உரிமையாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுக்களில் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய முன்மொழிவுகள் நிதியத்தின் ஆதரவு திட்டத்திற்கு இணக்கமான அளவுருக்களை கொண்டுள்ளதா என்பது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கலந்துரையாட உள்ளது. தமிழர் தாயக கடற்றொழிலாளர்கள் உட்பட நாட்டின் அனைத்து கடற்றொழிலாளர்களாலும் விமர்சிக்கப்படும் புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடல் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்த சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் திருத்தப்படும் பட்சத்தில் அதற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக மாவட்ட கடற்றொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சினால் கடத்தொழிலாளர்கள் நாட்டின் கடல் பாதுகாப்பு மற்றும் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பிலான புதிய சட்டப்பரிவு ஒன்று விரைவில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சட்டமூலமாக கொண்டுவரப்படவுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் கருத்தறியும் கலந்துரையாடல் ஒன்று முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச சபை மண்டபத்தில் முல்லைத்தீவு கடத்தொழிலாளர் சமூகம் மற்றும் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகளை உள்ளடக்கி இன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது புதிய கடத்தொழில் சட்டமூலம் தொடர்பில் முன்னாள் வடமாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டத்தரணியுமான சி தவராசா அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் விளக்கத்தினையும் கொடுத்துள்ளார். அத்துடன் குறித்த சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை 15 நாட்களுக்குள் கடத்தொழில் அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த பங்கு பற்றியவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. இன்று சட்டங்கள் அனைத்து சங்கங்களையும் முக்கியஸ்தர்களையும் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி அதில் சில மாற்றங்கள் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த இதில் நானும் கலந்து கொண்டேன். எனவே ஆகவே இந்த சட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்குது. அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதில் வடிவாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் ஏதாவது பிழை இருந்தால் 15 நாளைக்கு முன் டிஜிக்கு கடத்தொழில் அமைச்சர் செயலாளருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்த சொல்லுகிறது. கட்டாயமாக அந்த விடயங்கள் இதில் பிழையாக இருந்தால் அந்த விடயங்களை தெளிவுபடுத்தினால் அதில் மாற்றங்களை கதைக்கு ஆராய்ச்சி இந்த புதிய சட்டத்தை நடைமுறையை கொண்டு வரதுக்கு எமது மீனவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீன படைகளின் உதவியை கோர வேண்டும் என முன்னாள் அரசியல் கைதியும்
சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை இந்திய அரசுக்கு அனுப்புவதன் மூலம் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண முடியும் என்ற போதிலும் சிங்கள பேரினவாத அரசு அவ்வாறான நகர்வை மேற்கொள்ளாது என ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு நிச்சயமாக ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம். எவ்வாறெனில் மீனவர் விவகாரத்தில் இந்திய எல்லை தாண்டும் மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியை கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினை இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது. இலங்கையில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இலங்கை அரசு பல்வேறு சர்வதேச நாடுகளின் உதவிகளை பெற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகையால் தற்போது ஏற்பட்டுள்ள இலங்கையின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் ராஜதந்திர ரீதியில் இவ்வாறான அறிக்கைகள் மூலமாகவே ராஜதந்திர ரீதியாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் திட்டமிடப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. பிராந்திய நலங்கருதி சீன கடற்படை ஆய்வு கப்பலை இலங்கைக்குள் அனுமதிக்காத இலங்கை அரசு நிச்சயம் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவின் மூலமாகவே மீனவர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் இவற்றை இலங்கை பேரினவாதம் ஒருபோதும் செய்யாது. இறுதி யுத்த காலப்பகுதியில் பல சர்வதேச நாடுகளின் உதவியுடன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த குறிப்பாக இந்தியாவிடம் கடற்படை கப்பல் பெற்றிருந்தது. ஆனால் அக்கப்பல் மூலம் இலங்கை இந்திய கரையோர பாதுகாப்பு மேற்கொள்ள முடியும். ஆனால் செங்கடல் கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்கு இங்கிருந்து கப்பலை அனுப்புகிறது. ஆனால் இலங்கை பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. அதை மீட்பதற்கு இங்கு வழி இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவி கிருணிகா பிரேமச்சந்திரவை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. கல்கிச நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை விமர்சித்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அளிக்கப்பட்டுள்ளது. கல்கிச நீதவான் நீதிமன்றத்தால் ஹிஷாம் ஜமால்தீன் எனும் நபர் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிரின் தலைவி ஹிருணிகா பிரேமச்சந்திர அண்மையில் விமர்சித்துள்ளார். நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க சட்ட ரீதியாக யாருக்கும் உரிமை இல்லை என கூறி ஹிஷாம் ஜமால்தீன் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையையும் உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரத்தையும் சவாலுக்குட்படுத்தும் வகையில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் விமர்சனம் அமைந்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி ஹிருணிகா பிரேமச்சந்திரவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுற்றுலா பயணிகளை துன்புறுத்தும் மற்றும் ஏமாற்றும் சம்பவங்கள் ஆங்காங்கே பதிவாகி வருகின்ற போதிலும் இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் தொடர் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அந்த வகையில் இந்த வருடத்தின் முதல் 14 வாரங்களில் 7 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. களுத்துறையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை மோசடியான முறையில் ஏமாற்றுவதற்கு முயன்ற உணவக ஊழியர் ஒருவரை சுற்றுலா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அத்துடன் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக தனியான வழக்கொன்றும் தொடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். களுத்துறை மத்தியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்ற யூடியூபரான வெளிநாட்டு சுற்றுலா பயணி வடையொன்றுடன் சாதாரண தேநீரையும் அருந்தியுள்ளார். ஆரம்பத்தில் சுற்றுலா பயணி சிறந்த முறையில் உபசரித்த போதிலும் இறுதியாக வடை மற்றும் தேநீருக்காக 1000 ரூபாவை தருமாறு உணவகத்தின் ஊழியர் கோரியிருந்தார். எனினும் அது உண்மையான விலையா என சுற்றுலா பயணி வினவிய நிலையில் இறுதியில் 800 ரூபாவை தருமாறு உணவக ஊழியர் கூறியுள்ளார். ஊழியர் கேட்ட பணத்தை கொடுத்த பின்னர் உணவகத்தின் வெளியே வந்த சுற்றுலா பயணி அந்த பகுதியால் சென்றவர்களை இடைமறித்து வடையின் சாதாரண விலை என்னவென வினாவியுள்ளார். இதன் பின்னர் சுதாகரித்துக் கொண்ட உணவக ஊழியர் சற்று அதிகமாக விலையை அறவிட்டதாக கூறியதுடன் பின்னர் மிகுதி பணத்தை சுற்றுலா பயணியிடம் மீள வழங்கியிருந்தார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளான நிலையில் அந்த உணவகத்தின் ஊழியரை சுற்றுலா காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டிக்காடு கடற்பகுதியில் மின்னொலி பாய்ச்சி வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெற்றிலைக்கேணி கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. அத்துடன் குறித்த நபரிடமிருந்து சட்டவிரோத வலைகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த வலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு திடீரென ஏற்பட்ட பிரசவ வலியினால் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த படகிலேயே குழந்தை பிரசவித்துள்ளார். குறித்த பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்காக கொண்டு சென்ற வேளையிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார். தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் பாவனைக்காக 12 நோயாளர் காவு வாகனங்கள் இருந்தும் தற்போது 3 வாகனங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வருவதனால் நோயாளிகள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வைத்தியசாலையின் முறையற்ற நிர்வாகம் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து திருத்தப்பட்டு வருகின்ற வாகனங்கள் சில நாட்களிலேயே மீண்டும் திருத்த நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளரின் இடமாற்றத்தை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பணிப்பாளரின் இடமாற்ற விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் தகுந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த போராட்டத்தில் பழுகாமத்தில் உள்ள 3 பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய கூலிப்படைக்கு ஸ்ரீலங்காவில் ஆளணி திரட்டல். ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி உட்பட்ட 2 கைது. வடக்கில் காணி உறுதிகளை கைமாற்ற இடைக்கால தடை. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் அறிவிப்பு. அன்னை பூபதி ஊர்தியை கண்காணித்து தொடரும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை. நினைவேந்தலை எழுச்சியுடன் நடத்த ஏற்பாட்டாளர்கள் முடிவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்க JVP 7 அம்ச திட்டம். ஆவணத்தை பேராயரிடம் கையளித்த தேசிய மக்கள் சக்தி. இந்திய பொதுத் தேர்தல் வாக்களிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் ஆரம்பம். வாக்களிப்பு இயந்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகள் விழுவதான குற்றச்சாட்டில் உச்சநீதிமன்றம் தலையீடு. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை அழிக்க கோரும் இஸ்ரேலிய நிதியமைச்சர். மத்திய கிழக்கு போர் நிலவரத்தை தணிக்க ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அழைப்பு. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.